இலங்கையில வாழக்கூடிய நாங்கள் இன்னும் என்னென்ன சோகத்தை எல்லாம் கடந்து வர போறோம்ன்றது எங்களுக்கு தெரியல. ஏனென்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டும் கூட இன்றைக்கு வரைக்கும் 16 வருடங்கள் கடந்தும் கூட எங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்கு உண்மையில் என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி இத கடந்த காலங்கள்ல ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும், தற்பொழுது இருக்கக்கூடிய அனுர அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லா அரசாங்கங்களிடமே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளது உறவினர்கள் எங்களுடைய உறவுகள் எங்கே அப்படி என்று சொல்லி இப்பொழுது பல வருடங்களாக இந்த போராட்டங்களை தொடர்ச்சியான முறையில முன்னெடுத்துக் கொண்டு வருகிறோம். என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல வாழக்கூடியதற்கான ஒரு அதிகப்படியான பிடிப்பே இந்த உறவுகள் தான். உறவுகள் இல்லாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படி என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் எண்ணிக்கொள்வோம். அது மாதிரி தான் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு தெரிகின்றார்கள் வீதியோரங்கள். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய உறவுகளுக்கு உண்மையில என்னதான் நடந்தது அப்படி என்று சொல்லி எத்தனையோ உறவுகள் பதில் தெரியாமலேயே இந்த மண்ணுக்குள்ள வாடி போயிருக்கின்றார்கள். அப்படி இருக்கைக்குள்ள ஒரு துன்பகரமான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் அதிக அளவான பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் தான் செம்மணி புதைக்குழு விவகாரம். அதாவது தெரியும் உங்களுக்கு, செம்மணியில் இருக்கக்கூடிய சித்துப்பாத்தி இந்து மயானத்துல இப்பொழுது அந்த அகழ்வு பணிகள் எல்லாம் ஆரம்பமாக இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் இது மனித புதைக்குழி எப்படி என்று சொல்லி அங்கு அகழ்வாராய்ச்சிகள் இடம்பெற்று கொண்டிருந்த நிலையில அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எலும்பு கூடுகள்ல பார்க்கைக்குள்ளேயே எங்களோட மனசுகள் எல்லாம் கனத்து போகுது. ஏனென்று சொல்லி சொன்னால் 3 கை குழந்தைகளினுடைய அந்த எலும்பு கூடுகளை எடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரம் இல்லாமல் 2 பேர் 3 பேர் அப்படி என்று சொல்லி இணைந்த நிலையில் இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை கூட அங்கே மீட்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் இலங்கையிலே தெரியும் உங்களுக்கு, அந்த உள்நாட்டு யுத்தம் நடந்திருந்த கால பகுதிகள்ல கூட எத்தனையோ இடங்கள்ல கொல்லப்பட்டு, அதாவது எத்தனையோ இடங்கள்ல இறந்தவர்களை அங்கே கொண்டு புதைத்தார்களா, இல்லை என்று சொல்லி சொன்னால் உயிருடன் தான் புதைத்தார்களா அப்படி என்று சொல்லி எங்களுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் தெரியாமலேயே நாட்கள் எல்லாம் கடந்து கொண்டு போகுது. இந்த நிலையில இந்த புதைக்குழி விவகாரம் அதாவது இப்பொழுது இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே அந்த புதைக்குழி அகழ்வாராய்ச்சி பணிகளை இன்னும் ஒரு 45 தினங்களுக்கு நீதவான் நீடித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். இந்த அடிப்படையில பார்க்க போகைக்குள்ள அங்கிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடு பகுதிகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் அங்கே ஏராளமான எலும்புக்கூடுகள் இருக்கும் அப்படி என்று சொல்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. உண்மையில இந்த செம்மணி படுகொலைகள் உங்களுக்கு தெரியும், இந்த செம்மணியில் நிகழ்ந்தேறிய அந்த படுகொலை, அதாவது கிருஷாந்தி கொலை வழக்குடன் கொலை சம்பவத்துடன் தான் இந்த செம்மணி படுகொலை விவகாரம் ஆரம்பமாகுது. அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தன்னுடைய சாதாரண தர பரீட்சையை முடித்துவிட்டு பாடசாலையில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த கிருஷாந்தி என்கின்ற மாணவி ராணுவத்தினரால் வழிமறைக்கப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு செம்மணியிலே புதைக்கப்படுகின்றனர். அதன் பின்னதாக சென்றிருக்கக்கூடிய தங்களுடைய மகளுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி தெரியாமல் தன்னுடைய மகளை ராணுவத்தினர் அவர்களுடைய தடுப்பு அரணுக்குள் கொண்டு செல்வதாக மக்கள் சிலர் கூறிய கருத்தை கேட்டு அவர்களுடைய தாயார், சகோதரர் மற்றும் அவர்களுடைய அயல் வீட்டுக்காரர் என்று சொல்லி 3 நபர்கள் கிருஷாந்தியை தேடி சென்றார்கள். அந்த சமயத்தில் அந்த 3வரையும் ராணுவத்தினர் கொன்று புதைத்திருக்கின்றார்கள். அதாவது இவர்களை 4 புதைக்குழிகளுக்குள் புதைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது புனை கதை கிடையாது. கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டிருந்த அந்த ராணுவ வீரர் ஒருவர் தெரிவித்திருந்த வாக்குமூலம் தான் இது அடிப்படையில் அந்த ராணுவ வீரர் கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த அந்த ராணுவ வீரரிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் இறப்பதற்கு முன்பு ஏதாவது சொல்ல இருக்கின்றதா என்று சொல்லுகிற சமயத்தில் அவர் சொல்லுகின்றார், அந்த செம்மணி புதைக்குழிக்குள் இவர்கள் மாத்திரம் கிடையாது, 400 முதல் 600 பேர் வரை கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி அவர் வாக்குமூலம் வழங்க இருக்கின்றார். இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தமிழ் இளைஞர் யுவதிகளை அவர்கள் கொலை செய்து செம்மணியிலே புதைத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ உறவுகள் இப்படித்தான் காணாமல் போனார்கள். இன்னும் எத்தனை மர்மமான விஷயங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே புதைந்திருப்பது என்பது எங்களுக்கு தெரியாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இறுதி யுத்தத்திலே என்ன நடந்தது என்பது எல்லாருக்குமே தெரிந்தும் கூட கடந்த கால அரசாங்கங்களாக இருக்கட்டும், தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கங்களாக இருக்கட்டும், வாயை மூடி மௌனித்தவர்களாக இருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் தற்பொழுது அனுர அரசாங்கம் சொல்கின்றது, நாங்கள்
நாங்கள் இந்த விடயங்களிலே வந்து சரியான தீர்வுகளை கொடுப்போம் அப்படி என்று சொல்லி உண்மையிலேயே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வு என்பது நிச்சயமாக வேண்டும். எங்களுடைய உறவுகள் எங்கே என்று சொல்லி கண்ணீர் மல்கி வீதிகளில் நிற்கும் தாய்மார்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும். எங்களுடைய தமிழினத்துக்கான நீதி என்பது நிச்சயம் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படி என்று சொல்வதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த செம்மணி புதைப்புள்ளி விவகாரத்தில் மட்டுமன்றி யாழ்ப்பாணத்தில் மட்டுமன்றி வடக்கு கிழக்கிலே எத்தனையோ புதைப்புள்ளிகள் இருக்க போகின்றன. இன்னும் இது தொடர்ச்சியாக செம்மணியுடன் நின்று போகாமல் நீளத்தான் போகின்றது என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. அடுத்த ஒரு விஷயம், இந்த விஷயம் இப்படி ஒரு பக்கம் போக எங்களினுடைய தமிழர் சமுதாயம் மிகவும் கேவலமான ஒரு பாதையில போகுதுன்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த அடிப்படையில நான் இன்றைக்கு முக்கியமா கதைக்க வேணும் அப்படி என்று சொல்லி நினைத்த ஒரு விடயம், இலங்கையில் ஒரு தமிழ் பாடசாலையில நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பாடசாலை, அதாவது அக்கரைப்பத்தனையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பாடசாலையில 11ஆம் வகுப்பில கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மாணவி, அந்த மாணவி வீட்டு பாடம் அதாவது ஹோம்வொர்க் செய்ய இல்லை அப்படி என்று சொல்லி ஆசிரியர் ஒருவர் அந்த மாணவியினுடைய வாய் தாடை உடைகிற வரைக்கும் அடிச்சிருக்கிறார். என்ன ஒரு கேவலமான விஷயம் பாத்தீங்களா? அதாவது ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கிறார். அதாவது வீட்டு பாடம் செய்யவில்லை அப்படி என்று சொன்னால் அதனை கண்டிப்பதற்கு ஏற்ற ஒரு வழிவகை இருக்கின்றது. அந்த மாணவியினுடைய வாய்த்தாடையை உடைத்து அவரை காயப்படுத்துவதற்கு இவருக்கு யார் அந்த அனுமதியை கொடுத்தார்கள்? அது மாத்திரம் கிடையாது, அந்த மாணவி கடுமையாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். உடனடியாக அக்கரைப்பத்தனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். ஆனால் நிலைமை மோசமாக உள்ளதாக அந்த வைத்தியசாலை தெரிவித்து உடனடியாக அவரை நுவரெலியா வைத்தியசாலைக்கு மாற்றி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சோகம் என்னன்னு கேட்டீங்கள் என்று சொல்லி சொன்னார், இந்த பாதிக்கப்பட்ட மாணவி தன்னுடைய தாத்தா பாட்டியோட தான் வசிச்சு வர. காரணம் என்னன்னா, இவருடைய தந்தையார் வந்து இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து விட்டார். இந்த தாயார் வந்து இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அவர் வெளிநாடு சென்று பணிபுரிந்து வருகின்றார். இந்த நிலையில பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், இவ்வாறான ஒரு பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு பின்புலத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவியை இந்த ஆசிரியர் வந்து இப்படி தாக்கி இருக்கிறார். இது மாத்திரம் கிடையாது, இந்த ஆசிரியர் மேல ஏற்கனவே ஒரு முறைப்பாடு ஏற்கனவே இவ்வாறான ஒரு முறைப்பாடு இருந்து அவர் ஏற்கனவே பணியாற்றிய பாடசாலையில் இருந்து கூட அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுதான் இப்பொழுது இந்த பாடசாலைக்கு வந்திருக்கின்றார். ஆக எங்களுடைய நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைக்கின்ற பொழுது அவ்வளவு தூரம் நெஞ்செல்லாம் கனந்து போகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமீபத்துல கூட இந்த வவுனியாவில் நடைபெற்ற அந்த கொலை சம்பவம், அந்த கொலையாகிய அந்த ஒரு நபர் வந்து சுவர்ணலதா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நபர் வந்து ஒரு ஆசிரியை. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு ஆசிரிய பணி என்பது அவ்வளவு தூரம் ஒரு மகத்தான பணி. ஏனென்றால் நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய எதிர்கால சந்ததியை நாங்கள் சிறப்புற உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான பணி என்பதுதான் அந்த பணி. அப்படி ஒரு பொறுப்பான பணியில் இருக்கக்கூடியவர்கள் கேவலமான விடயங்களை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இது அடிப்படையில் இவர் ஒரு ஆசிரியையாக பணிபுரிந்து அந்த பாடசாலையிலே கல்வி கற்றிருக்கக்கூடிய மாணவனுடன் அவர் அந்த தகாத உறவை வைத்திருந்தார் அப்படி என்று சொல்லி மிகவும் தூரமாக இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றதாக. உண்மையில இப்ப இந்த ஆசிரியர் பணிக்கு அப்படி என்று சொல்லி தெளிவாக போகக்கூடியவர்கள் உண்மையில நாங்கள் ஏன் அந்த பணிக்கு போறோம், நாங்கள் அதுக்கு தகுதியானவர்களா என்று சொல்லி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படி என்று சொல்லி நான் நினைத்து கொள்கின்றேன். அது மாத்திரம் கிடையாது, இன்னும் ஒரு விடயம், இன்றைய தினம் மன்னிக்கவும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடந்து இருக்கக்கூடிய ஒரு விபத்து சம்பவம். சங்கானையிலே மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 நபர்களை டிப்பர் அதாவது ஒரு கேண்டர் வாகனம் ஒன்று வந்து மோதி தள்ளி அதிலே அந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார், மற்றொருவர் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த விபத்தினை பார்க்கின்ற பொழுது அந்த விபத்திலே வந்து அந்த வாகனத்தை அந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் மீதுதான் தவறு. அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது தெரியும். ஆக ஏகப்பட்ட விபத்துகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் நாட்டில் நடப்பவற்றை நினைக்கின்ற பொழுது தலையை சுற்றி போகின்றது அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதோடு இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி உறவுகளே.